ஜோதிட சாஸ்திரத்தில் எவ்வளவு விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. ஜோதிடம் அப்படிங்கிறது ஜோதிடம் மட்டுமல்ல, வான சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டு தான் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது பலன் சொல்வதற்கு மட்டுமல்ல, வானத்திலே சுற்றி இருக்கக்கூடிய அந்த கோள்கள், நட்சத்திரங்கள், அதனுடைய அந்த மின்காந்த அலைகள், அது எந்த அளவுக்கு பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் பாதிக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடம். ஜோதிடம் கட்டுக்கதையெல்லாம் கிடையாது. அது கிரகங்களுடைய கதிர்வீச்சுகளை அடிப்படையாக கொண்ட ஒரு விஞ்ஞான கலையாக இருக்குதுங்க. பொதுவாக சொல்லுவாங்க, விருந்தும் மருந்தும் 3 நாள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, 3 நாளைக்கு மேலே நம்ம மருந்து சாப்பிடக்கூடாதா? அல்லது 3 நாளைக்கு மேலே நம்ம ஒருத்தவங்க வீட்டில் தங்கக்கூடாதா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அதுக்கெல்லாம் நிறைய அர்த்தங்கள், அந்த பழமொழிகளுக்கெல்லாம் நிறைய அர்த்தங்கள் இருக்குதுங்க. விருந்து 3 நாள் அப்படின்னா திங்கள், புதன், வெள்ளி, இந்த 3 கிழமைகள் இருக்கு இல்லைங்களா? அந்த 3 கிழமைகளில் நாம் ஒருத்தவங்க வீட்டில் முதல்ல போய் சாப்பிட்டோம்னா அந்த உறவு நீடிக்கும், நிலைக்கும். அந்த 3 நாட்கள் நமக்கு தொடர்ந்து அந்த இரு குடும்ப உறவுகளை பலப்படுத்துவதாக இருக்கும். அதை தான் விருந்துன்னா 3 நாள். அந்த 3 நாளில் என்றைக்கு வேணாலும் ஒரு நாளில் போய் ஒருத்தவங்க வீட்டில் முதலாக போய் கை நினைக்கலாம், சாப்பிட்லாம். மருந்து 3 நாள் அப்படின்னா என்ன, 3 நாளைக்கு மேலே மருந்து சாப்பிடக்கூடாதா? அதெல்லாம் கிடையாது. ஞாயிறு, செவ்வாய், வியாழன், இந்த 3ம் ஆண் நாட்கள், ஆண் ஆதிக்க நாட்கள். அதனால் இந்த 3 ஆண் ஆதிக்க நாட்களில் நாம் மருந்து சாப்பிட ஆரம்பித்தோம்னா சீக்கிரமாக குணமாகும், நோய் அழியும், ஆரோக்கியம் வளரும். அதுக்காக தான் அந்த மருந்து 3 நாட்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு கண் மட்டும் இருக்கிற நாட்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கடுத்தது தேய்பிறை திங்கள் கிழமை. இந்த 2 கிழமைக்கு ஒரு கண் தான் இருக்கும். அந்த கிழமைக்கு வலிமை சற்றே குறைவு, அதாவது பார்வை வலிமை சற்றே குறைவு. அதனால தான் அந்த 2 கிழமைகள் ஒரு கண் பார்வை மட்டும் உள்ள கிழமைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி 2 கண் உள்ள கிழமைகள், அதாவது 2 கண் பார்வையும் உள்ள கிழமைகள் அப்படின்னா ஆகர்ஷண சக்தி அதிகம் உள்ள கிழமைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதெல்லாம் எது பார்த்திங்கன்னா வளர்பிறை திங்கள் கிழமை, அப்புறம் புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. இதெல்லாம் 2 கண்ணும் உள்ள பூரணமான நாட்கள், முழுமையான நாட்கள். அந்த முழுமையான நாட்களில் சில விஷயங்கள்லாம் நம்ம செய்யும் பொழுது அது வளர்ந்து கொண்டே போகும். அதை நல்ல விஷயங்கள் பெருகி கொண்டே போகும். அதில் எந்த குறையுமே இருக்காதுங்க. அதே நேரத்தில் அதாவது குருட்டு நாட்கள் அப்படின்னு சில கிழமைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, இந்த 2 கிழமைகள் குருட்டு கிழமைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பார்வை குறைபாடுள்ள கிழமைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பார்வை குறைபாடுள்ள இந்த செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமெல்லாம் மற்ற விஷயங்களுக்கு நல்லாயிருக்கும். அதாவது எதிர்மறையான விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு பொருளை விற்கிறது, அதுக்கடுத்தது ஒரு வழக்கு தொடுக்கிறது, அல்லது விவகாரங்களை பேசி முடிக்கிறது, இதுக்கெல்லாம் இந்த கிழமைகள் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது தர்மத்தின் வழியில் செல்வதற்கு பதிலாக மற்ற வழிகளில் செல்வதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, அதாவது தகராறு பண்ணுறது, பிரச்சனை பண்ணுறது, இதுக்கெல்லாம் இந்த 2 கிழமை கொஞ்சம் உருப்படியாக இருக்கும். இதெல்லாம் சில நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. காலப்பிரகாசிகை அப்படிங்கிற நூலில் தான் அதிகமான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது சமஸ்கிருத நூல். தமிழில் மொழிபெயர்க்கும்போது சில தவறுகள்லாம் அதில் இருக்குது. ஆனால் ஒரிஜினல் அந்த மொழியில் நாம் படிக்கும்போது பல விஷயங்கள் அதில் முழுமையாக நம்மால் உணர்ந்து கொள்ளப்படுகிறதுங்க. அதனால் பெரியவங்க இதெல்லாம் நிறைய சொல்லி வச்சுருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை நாய்படாத பாடும்பாங்க, செவ்வாய்க்கிழமை வெறுவாயின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் சில பழமொழிகள் நடைமுறையில் சில அனுபவபூர்வமாக சிலர் அனுபவித்து சொல்லியிருக்காங்க. அப்போ 2 கண்ணும் உள்ள நல்ல கிழமைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வளர்பிறை திங்கள் கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. இதெல்லாம் 2 கண் பார்வை உள்ள, அது ஆகர்ஷண சக்தி அதிகம் உள்ள கிழமைகளாக இருக்குதுங்க. அதனால் நாம் கிழமைகளையும் அறிந்து வைத்து கொள்ள வேண்டும். அந்த கிழமையில் என்ன திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், அதெல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிந்து கொண்டு அப்புறமாக நாம் நல்ல நாட்களை எல்லாம் தேர்ந்தெடுக்க வேண்டுங்க.
ஜோதிடம்ங்கிறது முழுக்க முழுக்க வான சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்ட வித்தைங்கிறதுனால தான் இதில் நிறைய கணக்குகள் இருக்குது. அந்த கணக்குகளை நாம் பயன்படுத்தி அந்த டிகிரியெல்லாம் நம்ம பயன்படுத்தி எல்லாம் செய்யும் பொழுது நாம் வச்ச குறி தப்பாமல் ஜெயிச்சிட முடியுங்க. நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளித்தரும் அருமையான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.